இப்போ என்ன செய்றாங்கன்னா 2 பேருமே முழு காஷ்மீரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த ம். சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போது கூட அமித்ஷா என்ன சொன்னாரு? இந்த சிஏஏ கொண்டு வந்துட்டாலும், அந்த பாகிஸ்தான், சீனாவுல இருக்கிற காஷ்மீரையும் ஒண்ணா இணைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அத செய்யாம விட மாட்டோங்கிறாரு. இப்பவும். ம். இப்ப கொண்டு அவங்க வந்த பாகிஸ்தான்காரங்க நம்ம இந்திய கட்டுப்பகுதியில் உள்ள காஷ்மீரையும் சேர்த்து இது எங்களுக்கு வேணுங்கிறாங்க அவங்க. வேணுங்கிறாங்க. அதாவது இப்ப அதாவது நம்மள்ட்ட உள்ள பாகிஸ்தான் கவர்ன்மெண்ட் அப்படி சொல்லுதா? இல்ல அங்க உள்ள அந்த சில குழுக்கள் இல்ல அப்படி சொல்லுதா? கவர்ன்மெண்ட் கவர்ன்மெண்ட் கவர்ன்மெண்ட்டே பாகிஸ்தான் சொல்லுது. பாகிஸ்தான் அரசாங்கமே கிளைம் பண்ணுகிறது. இது லைன் ஆஃப் ம். கண்ட்ரோல் தான். பேச்சுவார்த்தை படி எங்கள்ட்ட தான் வரணும். அப்படிங்கிறாங்க. ம். ம். இந்தியாவும் என்ன சொல்லுதுன்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான். அது எங்க நாடு ம். தான். நம்ம பேச்சுவார்த்தை நடத்தியோ, அல்லது யுத்தத்தின் மூலமாகவோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவுல இருந்து. யுத்தத்தின் மூலமாகவோ நாங்க அத கைப்பற்றிக்கிறோம். எங்களுக்கு சொந்தமானது தான். யாரும் தலையிட இயலாதுன்னு இவங்க கிளைம் பண்றாங்க. இப்ப இதான் ம். பிரச்சனை. இந்த பிரச்சனையில உங்களுக்கும் ம். எங்களுக்கும் இந்த உனக்கா எனக்காண்டு ஒரு ஒரு சர்ச்சை இருக்கிற நேரத்துல, அந்த சர்ச்சையிலயும் அவன்ட்ட இருக்கிறதையும் நம்ம கிளைம் பண்றோம். நம்மள்ட்ட இருக்கிறத அவன் கிளைம் பண்றான். அது ம். அவன்கிட்ட உள்ளதையும் நாங்க எடுத்துக்கணும்னு நம்ம சொல்றோம். நம்மள்ட்ட இருக்கிற காஷ்மீர ம். அவனுக்கு சொந்தம்னு அவன் சொல்றான். அப்படிப்பட்ட ம். நேரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் அது ஏதாவது நம்ம ஜெயிக்கணுமாக இருந்தால், காஷ்மீருக்குள்ள இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்கணும். அப்படின்னு அவன் நினைக்கத்தான் செய்வான்.